இவர்தான் ரகு என்கிற ரகுவரன். பட்டதாரியான ரகு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காததால் கிடைத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தனது தாயின் உடல்நல பாதிப்பு அவனது வறுமையை வலிமையாக்குகிறது. ரகுவின் எதிர் வீட்டில் குடியிருக்கும் சிவில் இன்ஜினியர் கதிரவன் ஓரளவு வசதியானவர். தாயுடன் வசிக்கும் அவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள். நல்ல வேலை, கை நிறைய சம்பளத்துடன் நிம்மதியான வாழ்க்கை. ஒரு நாள் வழக்கம் போல் மாலை வீட்டை அடையும் கதிரவன் கையில் தின்பண்ட பை ஒன்று இருக்கிறது. பையை மேஜை மேல் வைத்துவிட்டு அம்மா என்று குரல் கொடுத்தபடி சோபாவில் அமர்கிறார் கதிரவன். குழந்தைகள் இருவரும் தரையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் வந்த அம்மாவிடம் கதிரவன், எங்க அம்மா சுகன்யா என்று கேட்கிறார். அவ கோயிலுக்கு போயிருக்காப்பா. பையை பார்த்ததும், என்னப்பா இன்னைக்கு பையோட வந்திருக்க என்று கேட்கிறார் அம்மா. ஓ அதுவா, ஒரு வெளி வேலையை முடிச்சு கொடுத்தாம்மா, அதுல கிடைச்ச பணம் தான் அது. குழந்தைகளுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க என்று பையை அம்மாவிடம் கொடுக்கிறார். அதை வாங்கி சிறு தட்டில் வைத்து மூவருக்கும் கொடுக்கிறார் அம்மா. குழந்தைகள் அதை சாப்பிட்டு கொண்டபடியே படிக்க ஆரம்பிக்கிறார்கள். தாயின் மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்படுவதால் ரகு எதிர் வீட்டு கதிரவனிடம் கடன் கேட்க வருகிறான். வந்தவன் கேட் அருகில் நின்று சார் என்று அழைக்கிறான். ரகு அழைப்பது வீட்டில் இருப்பவர்களுக்கு கேட்பதில்லை. பதில் வராததால் இன்னும் அருகில் சென்று அழைக்க நினைத்த ரகுவின் கண்ணில் கதிரவன் கை நிறைய பணம் வைத்துக் கொண்டு எண்ணுவதை பார்க்கிறான். தாயின் மருத்துவ செலவிற்கு பணம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் சிறு தெம்புடன் மறுபடியும் சார் என்று அழைக்கிறான். யாரோ அழைப்பதை உணர்ந்த கதிரவன் அவசர அவசரமாக பணத்தை மறைத்து வைக்கிறார். இதையெல்லாம் படிப்பதை விட்டு பார்த்து கொண்டிருக்கும் மகன் கார்த்திக் தந்தை பணத்தை மறைக்கப்படும் அவசரத்தை கண்டு புரியாமல் திகைக்கிறான். யாரு? ஓ ரகுவா, வாங்க ரகு, என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கீங்க என்கிறார் கதிரவன். ஒரு முக்கியமான விஷயம் சார், அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் கிட்ட போகணும், அதனால உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஒரு 5-6 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும், அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறேன். உதவி கேட்பதால் அவனது குரலில் தோய்வு தெரிந்தது. இதை கேட்ட கதிரவன், ரகு உங்க நிலைமைய நீங்க சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல, நானே இந்த மாச செலவுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சம்பளம் வர 10 நாள் இருக்கு, இந்த 10 நாள்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட கடன் கேட்குறீங்களே, உங்களை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. சாரி ரகு, வேற எங்காவது கேட்டு பாருங்களேன். தந்தையின் இந்த வித்தியாசமான நடவடிக்கையை கண்டு படித்து கொண்டிருந்த அந்த சிறிய பையனின் மனம் சங்கடப்படுகிறது. எதிர்பாராத இந்த ஏமாற்றத்தினால் மௌனமான ரகு கிளம்ப முற்படும் போது தட்டை நீட்டியபடியே, அங்கிள் ஸ்வீட் சாப்பிடுங்க என்கிறான் கார்த்திக். இங்கு கவனிப்புனடா, படிப்ப கவனி என்று மகனை அதட்டுகிறார் கதிரவன். ரகு கார்த்திகை பார்த்து, இல்லப்பா உங்க அப்பா கொடுத்ததே காரமா இருக்குது, நீங்க சாப்பிடுங்க, நல்லா படிக்கணும் சரியா என்று கூறியபடியே வெளியேறுகிறான். ரகு கனத்த மனதுடன் வீடு திரும்பும் வழியில் இடைமறிக்கிறான் அவனது நண்பன் குமார். தான் கடன் கொடுத்த தொகையை உடனே வேண்டும் என்று கேட்கிறான். இல்ல குமார், இப்ப கூட ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டுட்டு தான் வந்தேன், கிடைக்கல, அவர் கொடுத்திருந்தா நானே உன்னை தேடி வந்து கொடுத்திருப்பேன், இந்த வாரத்துக்குள்ள நான் எப்படியாச்சும் கொடுத்துடுறேன் என்று ரகு கெஞ்சியவாறே கூறுகிறான். குமாருக்கு கோபம் தலைக்கேறி, 2 நாளைக்கு முன்னாடியே கொடுக்கிறேன்னு சொன்ன, கொடுத்தியா? மனுஷன்னா வாக்கு முக்கியம் என்கிறான் குமார். அப்போ என்ன சொல்ல வர என்று ரகு கேட்க, தப்பா சொல்ல, நீ வக்கில்லாதவன் சொல்றேன் என்கிறான் குமார். அப்ப கேவலப்படுத்துறது தப்பு இல்லையா என்கிறான் ரகு. வாக்கு தவறிட்டல்ல, நீ வக்கில்லாதவன் தான், உன்னை நம்பி பணம் கொடுத்தம் பாரு, அது ஏன் தப்பு, சீக்கிரமா பணத்தை கொடுக்கிற வழியை பாரு என்று சொல்லி கிளம்புகிறான் குமார்.
பணம் ரொம்ப காயப்படுத்துதே என்று எண்ணியபடியே வேதனையுடன் வீட்டை நோக்கி நடக்கிறான் ரகு. விடுமுறையில் இருக்கும் கதிரவன் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். மாலையில் பள்ளியில் இருந்து குழந்தைகள் வருகிறார்கள். மகன் கார்த்திக்கின் வெள்ளை சட்டையில் பின்புறம் மஞ்சளாக தெரியவே அவனை அருகில் அழைத்து அதை உற்று பார்த்துவிட்டு, என்னடா கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டியா என்று கேட்கிறார் கதிரவன். இல்லையே என்கிறான் மகன். பின்ன எப்படி இந்த கரை வந்தது என்று கேட்டதும் கார்த்திக் தான் வசமாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்து, ஆமாப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வர்ற வழியில மாம்பழம் வாங்கி சாப்பிட்டோம்பா. என் ஃப்ரெண்ட்ஸு தான் யாரோ விளையாட்டா என் சட்டையில துணைச்சிட்டாங்க போல் இருக்கு என்கிறான் மகன். கதிரவன் கார்த்திக்கின் காதை பிடித்து, பொய் சொல்ற பழக்கம் உனக்கு எப்படி வந்தது? ஒரு பழத்துக்காக பொய் சொல்லுவியா என்கிறார். அப்போ பணத்திற்காக பொய் சொல்லலாமாப்பா என்கிறான் கார்த்திக். மகனின் கேள்வியால் தடுமாறிய கதிரவன் பிடிக்க கூடாததை எதையோ பிடித்து விட்டது போல் உணர்ந்தவர் மெதுவாக காதிலிருந்து கையை எடுக்கிறார். அப்பாவின் முகமாற்றத்தை கண்ட கார்த்திக் பயந்து, சாரிப்பா, இனிமேல் அப்படி பேச மாட்டேன் என்கிறான். சில வினாடிகளுக்கு பின், எனக்கே என்ன புரிய வச்சிட்டப்பா. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் என்ன நினைக்கும் போது அசிங்கமாவும் இருக்கு. சரி, நீ உள்ள போ என்கிறார் கதிரவன். மகனின் கேள்வி அவரை உறுத்திக் கொண்டே இருந்தது. பணம் வைத்துக் கொண்டே ரகுவிடம் போய் சொன்னது, அதை மகன் கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த நினைவுகள் எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கான பிராயச்சித்தம் ரகுவிடம் தான் கிடைக்கும் என்று எண்ணி அவனை சந்திக்க செல்கிறார் கதிரவன். வீட்டை நோக்கி நடந்து வரும் ரகுவை கண்ட கதிரவன், ஹலோ ரகு, ரகு கொஞ்சம் நில்லுங்க என்கிறார் கதிரவன். அவனும் நிற்கிறான். சாரி ரகு, அன்னைக்கு நீங்க கேட்ட பணம் என்னால கொடுக்க முடியும், ஆனா நான் கொடுக்கல. அந்த பணத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என் மகன் தான். இந்தாங்க 5000 ரூபாய் என்று பணத்தை நீட்டுகிறார். ரகு மௌனமாக நிற்கிறான். என்ன ரகு, கோவமா? ஏதாச்சும் பேசுங்க ரகு என்கிறார் கதிரவன். மன்னிச்சிடுங்க சார், இந்த பணம் என்னால வாங்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பணம் கேட்ட வந்த ரகு அன்னைக்கே செத்துட்டான் என்கிறான் ரகு. என்ன ரகு இப்படி பேசுறீங்க, என்னாச்சு என்று அதிர்ச்சி அடைகிறார் கதிரவன். ஆமா சார், நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தப்போ நீங்க பணம் எண்ணுவதை தற்செயலா பார்க்க நேர்ந்தது. உங்களுக்கு கொடுக்க மனசு இல்ல, பொய் சொல்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே நான் பாதி செத்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது என் ஃப்ரெண்டு வேற என்ன வாய்க்கு வந்தபடி பேசி முழுசா சாகடிச்சிட்டான். இப்ப நான் வெறும் நடைப்பணம் தான் சார். உங்க பெரிய மனசுக்கு நன்றி சார் என்று கையெடுத்து கும்பிட்டபடி மெதுவாக நகர்ந்து விடுகிறான் ரகு. ஒரு சின்ன பொய் மனிதனை எந்த அளவுக்கு காயப்படுத்துகிறது என்று எண்ணியபடி வேதனையுடன் வீட்டை நோக்கி நடக்கிறார் கதிரவன்.